யாவரும் நம்முடைய கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேவனால் வார்த்தையை நம்ம ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அவர் நம்முடைய மேகங்கள் நடுவிலே இருந்து நம்மளை நோக்கி பார்க்கும்படியாக இறங்கி வந்த தேவனுக்கு ஆண்டவரை இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உனக்கும் எனக்காக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கண்ணை மூடி அப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு அதிசயங்களையும் அற்புதம் செய்யப்பா என்று சொல்லி கேட்கும்போது உடனே கர்த்தர் நமக்காக இறங்கி பதில் கொடுப்பா. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, நீ பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு ஆண்டவரே என் சபையிலே வந்து ஆண்டவரே அப்பா எங்களோடு நீ ஆராதனை செய்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே தேவ வல்லமை ஆண்டவரே வெளிப்பட்டதுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய தாசனை மறைத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்க போறீர் ஆண்டவரே. அதற்கு ஆதாரமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களோடு நீ பேச போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தையும் உம்முடைய ஆண்டவரே வார்த்தையும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே பாக்கியமுள்ள ஆண்டவரே ஜாதியாக இருக்கும்படியாக பாக்கியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஆண்டவரே அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தாசனை பலப்படுத்தி கர்த்தர் தாமே பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior Jesus எல்லோரும் Christ. சற்று கவனியுங்கள். Pay your attention here. தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது When you come to the presence of the living God, தேவனே Lord, இன்று நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று கேட்க வேண்டும். today what you store for me. அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதை எடுத்துக் கொடுப்பார். Then the Lord give the things which he stored for கரங்களை you. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to பலத்த God. கைகளை தட்டி. Glory be to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரு வாக்கு, the promise from God for our concentration. இவைகளை சற்று நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your pages. எல்லோரும் சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு நேராக வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். Towards the Psalm, சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், chapter 4. எல்லோரும் அந்த வேத பகுதியை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 4, 4th chapter. அதிலே 3வது வசனங்களுக்கு அன்பு செலுத்தி எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். Verses 3. பக்தி உள்ளவனை பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. தாவீது அரசன் சொல்லுகிறான், King David says, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியீர்களா? know that the Lord has set apart him that godly for himself. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று The Lord சொல்லுகிறான். will hear when I call unto him. அநேகருக்கு பதில் வருவதே இல்லை. Many not get a என்ன reply. காரணம்? Reason? இவர்கள் கூப்பிடுகிறார்களா இல்லையா என்று ஒரு சந்தேகம். Doubt whether they are calling or not. மற்றொரு பக்கம், Another நான் side. பல வருஷமாய் கூப்பிடுகிறேன், ஆண்டவர் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். They are blaming, you are calling many years but no வேதம் answer. சொல்லுகிறது, Bible says, பக்தி உள்ளவன் கூப்பிடும் போது அவர் கட்டாயம் கேட்கிறாராம். when the godly cry, the Lord will நான் hear it. கூப்பிட்ட நாளில் கர்த்தர் கேட்டார் என்று The சொல்லுகிறார். Lord heard when I called நான் unto him. கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் கேட்கிறார் என்று When I சொல்லுகிறார். call unto him, immediately the அதைத்தான் Lord அங்கே தாவீது responded. சொல்லுகிறான், King David பக்தி நிறைந்த மனுஷன் எவனோ அவனை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறாராம். The Lord elect the godly for இன்றைக்கு himself. ஆண்டவரை பக்தியாக தேடாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக கோயிலுக்கு போகிறோம் என்று வருகிறவர்கள் எப்பயுமே வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். Those who lazy to come to the presence of God, they cannot climb any blessings from God. இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய நாட்களிலே உதாசீனம் பண்ணுகிறார்கள். Many they hesitate the day of God. எந்த ஆத்துமா பக்தியோடு இருக்கிறதோ அது கூப்பிடும்போது அவர் கேட்பார். முதலாம் உலகத்தை தேவன் அழித்த பொழுது When the Lord finished the பல first world, லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். lakhs of people lived. அந்த நேரத்தில் ஒரே ஒருவன் தான் பக்தி உள்ளவனாய் இருந்தார். But only one person was godly. அவனுக்கு பெயர் தான் நோவா. He was Noah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நோவா தன் காலத்தில் பக்தி உள்ளவனாய் இருந்து தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. Noah received the cautioning word from the Lord. தயவு செய்து உங்கள் தலைகளை நிமிர்ந்து என்னை கவனியுங்கள். நோவா தன் காலத்திலே அவன் ஒருவன் தான் பக்தி உள்ளவனாய் இருந்தான். Only Noah
upright, godly person in the அந்த presence of பக்தி God. உள்ள மனுஷனுடைய ஜெபம்தான் ஒரு பேழை உண்டாக்கினது தன் குடும்பத்தை So ரட்சிப்பதற்கு. he made an ark and saved his family. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Hebrews chapter 11 verses 7. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொன்னார். Prophet Isaiah said, என்ன சொன்னார்? what does he say? கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாய் போகவே இல்லையா? His ear is not deaf, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாய் my போகவில்லை. ears not அநேகர் closed. நினைக்கிறார்கள் நான் ஜெபிக்கிறதை ஆண்டவர் கேட்கிறாரா? Many think, is it the Lord கட்டாயம் here? கேட்கிறார். Yes sir. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நான் அவரை கூப்பிடும்போது அவர் கேட்பார். When I call, the Lord will give response. நான் அவரை தேடும்போது அவர் என்னை When பார்ப்பார். I seek, he will நான் அவரை நேசிக்கும்போது அவரை நேசிக்கிறார். when I love him, the Lord loves வேதம் me. சொல்லுகிறது Bible says, அவர் செவி திறந்திருக்கிறதா. he always opens his நீ ears என்ன for us. சொல்லுகிறாய் என்று கேட்கும்படி செவி திறந்திருக்கிறது. Ready to hear what was. நான் சொல்லவில்லை. I'm not. ஏசாயா 59:1 சொல்லுகின்றன. Isaiah 59 verses என் 1. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் தாவீது அரசன் அழகாக சொன்னான். That's what King David said. என்ன சொன்னான்? What does he say? ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருகிறார் என்றான். He who hear the prayers, all men of flesh will come to கரங்களை thee. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Beloved. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் கவனிங்கள். Let me say one thing. மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பார்க்கிலும் தேவனுடைய இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை வல்லமை உடையது. Proceedeth where of God is mighty than men. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. Oh, I'm not blessed by God. நான் ஓயாமல் ஜெபம் Oh, பண்ணினேன். I continually pray. ஒரு ஜெபத்திற்கும் பதில் இல்லை. No answer for ஏன் prayer. பதில் இல்லை? Why, sir? அவர் கேட்கிறவராயிற்று, He is hearing. அவர் பேசுகிறவராயிற்று, He is speaking God. அவர் சொல்லுகிறவராயிற்று. He is God to அப்படி share. இருந்து ஏன் பதில் இல்லை? Even though why no உன் answer? பக்தி அங்கே தேவனுக்கு முன்பு இல்லை. You are not upright in godliness. கரங்களை தட்டி before தேவனுக்கு God. மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். Know that the Lord elect the godly for himself. பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு, To give birth பக்தி the நிறைந்த generation. வாழ்க்கை வாழ்வதற்கு To live a holy life. தேவனுக்கு முன்பு யார் இருக்கிறார்களோ, Who is stand before நான் God. தேவனுடைய மனிதன். I'm a man of God. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். What the Lord says unto இந்த me. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the scripture. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருகிறார் என்று சொன்னார். You hear the prayers, every man will come to thee. நம்முடைய தேவன் யாராம்? He is our God. நாம் ஜெபிக்கும் ஜெபத்தை கேட்கும் தேவாதி He's a தேவன். God to hear our நீ prayers. என்ன ஜெபிக்கிறாய் என்று அவர் கேட்பாராம். He'll hear your உன் ஜெபத்தில் prayers. எவ்வளவு கருத்து இருக்கிறது என்று கேட்பாராம். Listen your pains. உன் ஜெபத்தில் எவ்வளவு பொறுமை இருக்கிறது என்று கேட்பாராம். He'll listen your நீ pains. எவ்வளவு for your நேரம் prayers. காத்திருந்து ஜெபிக்கிறாய் என்று கேட்பாராம். How many hours you may pray. வேதம் சொல்லுகிறது Bible says. அவர் ஜெபத்தை கேட்கும் தேவன் என்று எழுதியிருக்கிறது. He's a God to hear our மாம்சமான supplications. யாவரும் இடத்தில் வருகிறார்கள் என்றார். Man of flesh will come to நாம் thee. மாம்சத்துக்குரியவர்கள் தான். You belong to flesh. நாம் தான் அவரிடத்தில் செல்ல முடியும். We should go to அவர் him. என்ன சொன்னார்? What does he say? ஜெபத்தை நான் கேட்கிறேன் என்று சொன்னார். I am hearing my prayer, my son. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to பலத்த God. கைகளை தட்டி Let us all clap. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதங்களின் புஸ்தகம் 65:2 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. Psalm 65 verses 2. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் இப்படி சொன்னான். Solomon the son of David என்ன said. சொன்னான் சாலமோன் தெரியுமா? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவனே Lord. துன்மார்க்கர்கள் உமக்கு முன்பாக தூரமாய் இருக்கிறார்கள் என்றார். Wicked always fall from you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. துன்மார்க்கமான மனிதன் அவருக்கு தூரமாய் இருப்பான். Wicked always fall from God. நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று The சொன்னார். Lord hear the prayer of the righteous. கரகோஷத்தை எழுப்பி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். this portion from the துன்மார்க்கர் கர்த்தருக்கு தூரமாய் இருப்பார்கள். Wicked will fall from God. பக்தி இல்லாத மனிதன் தூரமாய் இருப்பான். Worldly man will fall. தேவனை தேடாத மனிதன் தூரமாய் Those who இருப்பான். not seek will ஆனால் அவர் fall. நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறேன் என்று But the சொல்லுகிறார். Lord listen the prayers of கரங்களை the தட்டி righteous. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. நான் சொல்லவில்லை. I'm not. நீதிமொழிகளின் புத்தகம் 15:29 சொல்லுகின்றன. 15:29 என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. That is a promise நான் of God. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் நாளிலே The day when I call unto God, அவர் கேட்பார் He என்றார். will hear it. அவர் கேட்கிற தேவன். He's a God to hear. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் கேட்பார். He will hear. பலத்த கரகோஷங்களை எழுப்பி Make noise unto God. நான் கூப்பிட்ட நாளில் அவர் கேட்டார். The day when I called, the Lord heard it. நான் சொல்லவில்லை. I must say, தாவீது அரசன் சொன்னான். King David said. சாலமோன் அரசன் சொன்னான். King Solomon also என்ன said. சொன்னான்? What
துன்மார்க்கர் கர்த்தருக்கு தூரமானவர்கள். Wicked far from God. கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார் But the என்றார். Lord respond the cry of the கரங்களை righteous. தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். Respond the cry of the righteous. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் தாவீதரசன் சொன்னார். That's what King David says. அவர் தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிறார் The என்றார். Lord heareth from his holy கரங்களை தட்டி heaven. கரங்களை தட்டி Let us அவர் தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிறார். hear from the holy heaven. எப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கிறாரா? What type of prayer? தாம் அபிஷேகம் மனுடைய ஜெபத்தை கேட்கிறாரா? Hear the anointed. Praise the Lord. Praise God. Hallelujah. Hallelujah. தான் அபிஷேகிக்கிறவனுடைய ஜெபத்தை Hear கேட்கிறார். the anointed one. I am not saying. No, no, வேதம் சொல்லுகிறது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The Bible says. பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை அவர் கேட்பாரா? The Lord heard the cry of the godly. என் அருமையான மகனே மகளே, Beloved son and வேதம் daughter. சொல்லுகிறது The Bible says. அவர் தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். From his holy heaven, the Lord heard the prayer of the righteous. ஏன் பரிசுத்த வானத்திலிருந்து கேட்கிறார்? Why from the holy heaven? வேதம் சொல்லுகிறது The Bible says. தாம் அபிஷேகம் பண்ணுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். The Lord hear his anointed நாம் servant. சில நேரங்களில் யோசிப்போம், Sometimes we may think, ஐயோ எனக்கு அபிஷேகம் இருக்கிறதா? I have anointing or not? ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், Let me say one thing. இயேசுவின் பிள்ளையாய் மாறின உடனே உனக்கு அபிஷேகத்தை கொடுத்து If you are விடுகிறார். a child of God, anointing is already upon you. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுகிறேன். hallelujah. என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே பாவ மன்னிப்புக்கென்று முழுக்க ஞானஸ்நானம் பெற்று ஏறினீர்களோ அன்றைக்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. When you confess Jesus your Savior and get the baptism, on that day onwards the anointing is upon you. ஐயே தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible says. நான் கூப்பிட்ட நாளில் கர்த்தர் கேட்பார் The என்றார். day when I call unto God, the Lord responded. நீங்கள் to my கூப்பிடும்போது cry. கட்டாயம் அவர் When கேட்பார். you cry, He will honor you. கேட்காமல் போகவே மாட்டார். Surely He will hear it. தான் அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கிறார். He saved His anointed. அவர் ரட்சிப்பு வல்லமையான கிரிகளை செய்கிறதா. His salvation doing mighty deeds. சங்கீதம் 20:6 Psalm கூறுகின்றன, 20 verses 6. அவர் பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்கிறார் From என்றார். His holy heaven the Lord heard it. அதை மல்கியா தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், Malachi says. தேவன் எப்படி கேட்பார் என்று How the சொல்லி Lord responded. மல்கியா 1:8 வாசித்து 1 பாருங்கள். verses 8. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 வாசித்து 1 பாருங்கள். verses 9. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 வாசித்து 1 verses பாருங்கள். 13. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அவர் ஒரு மனுஷனிடத்தில் எப்படி கேட்பார் என்று எழுதியிருக்கிறது. How the Lord approach His godly children. எவ்விதமாய் கேட்கிறார்? How the Lord approach. ஒவ்வொரு மனுஷன் அவருக்கு முன்பாக நிற்கும்போது அவர் கேட்கும் விதத்தை பற்றி சொன்னார். The way how the Lord approach to His children. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. வேதம் சொல்லுகிறது, The Bible says. தேவன் கூப்பிடுகிறவருடைய கூக்குரலை அவர் கேட்கிறவராய் The இருக்கிறார். Lord respond to His children's cry. பலத்த கைகளை தட்டி, Oh, let us all என் அன்பு glorify. பிள்ளைகளே, Children. எனக்குள்ளே ஒரு வைராக்கியமான கோபம் இருக்கிறது. I have some zeal. எனக்குள்ளே வைராக்கியமான ஒரு கோபம் இருக்கிறது. I have some என்ன zeal. கோபம் தெரியுமா? What is that zeal? ஐயோ என் ஜனம் தேவ மகிமையை அறியாமல் How இருக்கிறார்களே. my people do not know the glory of தேவன் God. எப்படிப்பட்டவர் என்று அறியாமல் Do இருக்கிறார்களே. not know about God. எங்கு பார்த்தாலும் பணம் புகழ் என்று ஓடுகிறார்கள். Wherever money, ஆனால் fame, முடிவு நன்றாகவே இல்லை. end is not good. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. வேதம் சொல்லுகிறது, The Bible says. மலாக்கியா சொன்னான், Malachi தேவன் said. கேட்கும் விதத்தை பாருங்கள் என்று The way சொன்னான். how the Lord listened. தேவாதி தேவன் கேட்கும் விதத்தை பாருங்கள் How என்று the Lord சொன்னான். responded. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in யோசித்து Christ. பாருங்கள். Just saying. அதனால தான் தாவீது சொன்னான், So King David அக்கிரமக்காரர்களே, Wicked. நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், Depart கர்த்தரின் from me. அழுகையின் சத்தத்தை கேட்பார் The என்றார். Lord heard my cry. கைகளை தட்டி வரலையே சொல்லுங்களே, Hallelujah. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்பார், Supplication. என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். Accept my prayer. கரகோஷத்தை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. சங்கீதங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் Psalm chapter 6. 8-9 அதை கூறுகின்றன. 8 and 9 say. 2000 வருடங்களுக்கு முன்பு தேவாதி தேவன் மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்தார். 2000 Jesus came on this இந்த whole மண் world. உலகில் ஒரு பூவை போல் மலர்ந்தார். Like a flower, the Lord blows him. அவர் செய்வதெல்லாம் அற்புதங்களை கொண்டு வந்தது. His deeds perform wonders and அந்த signs. நேரத்தில் 2 காரியம் நடந்தது. Two things happened. ஒரு பக்கம் யோவான், Was it John? மற்றொரு பக்கம் இயேசு Was கிறிஸ்து. it Christ Jesus? அந்த சமயத்தில் In that time. பரிசேயர்கள், வேதபாரல ஆயக்காரர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் தேவாலயத்தில் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Pharisees, scribes, the elders, they listen the word of God. தேவாதி தேவன் தேவாலயத்தில் பேசிக் The Lord கொண்டிருந்தார். preached in His நான் temple. எனக்கு சொல்வதை நான் I'm சொல்லட்டும். saying what the Lord says to அவர் me. பேசிக் கொண்டிருந்த வேளையில் When the Lord spoke, ஜனத்தின் மூப்பர்கள், பரிசேயர்கள், வேதபாரல எல்லோரும்
எல்லோரும் அங்கே இருந்தார்கள். Elders, Pharisees, the priests, அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. there was a matter. என்ன நடக்கிறது தெரியுமா? What is happening? ஒரு பக்கம் யோவான் ஸ்நானகன், John the Baptist, மற்றொரு பக்கம் தேவாதி தேவன். said Lord Jesus. இவர்கள் போய் சொன்னார்கள், They said to them, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, யோவான் கொடுக்கும் ஞானஸ்தானம் தேவனுடையதா மனிதனுடையதா என்று கேட்பாரே என்று சொன்னார்கள். is it the baptism of John is belong to God or man? நாம் தேவனுடையது என்று சொல்லுவோமானால் If we say is belong to பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று they கேட்பார். will ask, why should you not believe? ஹalleluya. Hallelujah. எப்படி கேட்பாரா? ஏன் விசுவாசி? ஏன் விசுவாசிக்கல Why you are not கேட்பாரா? believe John? தேவனால் உண்டான கேட்பாரா? If it belong to God, என் அருமையான மகனே மகளே, they ask the question. ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவது கர்த்தர் முகமுகமாய் மோசேயோடு The பேசினார். Lord spoke to Moses face to face as a friend. இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பாக்கியவான்கள். If the Lord gives this privilege, you are blessed. கரகோஷங்கள் எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. தேவன் சொன்னார், The Lord said, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்ற. generation of my friend Abraham. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? அவர் கேட்பாரா? The Lord will ask you, ஏன் விசுவாசிக்கவில்லை என்று கேட்பாரா? why ye not believe? ஏன் விசுவாசிக்கலை என்று கேட்பாரா? Why you not believe? நம்முடைய தேவன் கேட்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible say he will ask மத்தேயின் us. புத்தகம் 21:25 பாருங்கள். 21 verses 25. மார்க் 11:31 பாருங்கள். 11:31. லூக்கா 20:5 வாசித்து பாருங்கள். Luke 25. அவர் கேட்கிற தேவன். He is a God to ask. அவர் கேட்கும் தேவாதி தேவன். He is a God to என் inquire. அருமையான மகனே மகளே, Son and daughter. அவர் கேட்கிற தேவன். He is a God to hear. அதனால தான் தாவீது சொன்னான், So King David பக்தி உள்ளவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்பாரா? when the godly cry unto God, the Lord will respond. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. தேவன் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? How awesome. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள He is தேவன். Almighty God. எனக்கா ஒரு வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் Proverbs 3, 1-2 வசனத்தை. first 2 verses. என் மகனே என் மகனே, என் போதகத்தை மறவாதே, நல்லா கவனிக்கணும், பிரசங்கத்தை மறவாதே. மறக்காதே. உன் இருதயம் ஆ. என் கட்டளைகளை காக்க கடவது, இருதயம் கட்டளைகளை காக்கணுமா? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் ஆ. தீர்க்க ஆயுசையும் ஆ. சமாதானத்தையும் பெருக பண்ணும். பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக ஆ. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு ஆ. அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். Write them upon the table of thine heart. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Amen. ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு பலகை கொடுத்தாரு. The Lord gave a tablet to Moses. அவர் கோபத்தில் என்ன பண்றத Broken. உடைச்சு விட்டாரு. ஆண்டவர் திரும்ப என்ன சொன்னாரு? Again the Lord said, அதுக்கு ஒத்த 2 பலகை இழைச்சு கொண்டு வா, prepare another. முன்ன உள்ளதை திரும்ப நான் எழுதுவேன்னு சொன்னார். Again you have to write கையை it தட்டி down. 3 அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவர் சொன்னாரு, Lord said, இவைகளுக்கு பின்பு நான் இஸ்ரவேலோடு பண்ணும் உடன்படிக்கை என்னவென்றால், எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய இருதயமாகிய பலகையில் நான் எழுதுவேன். Jeremiah said, again I will write down my commands on your heart. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், The Lord மீகா said, தீர்க்கதரிசி கூப்பிட்டார், call the prophet மீகா, Micha. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார், Look at the house of Israel. நன்மை செய்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான் கேட்கவில்லை, He doesn't bother about this. எனக்கு முன்பு அனுதினம் தாழ்மையை நடக்கிறார்களா இல்லையா என்று கேட்பாராம். He will ask you, are you humble before me? ஆண்டவர் கேட்பாரா, நீ எனக்கு முன்பாக தாழ்மையா நடந்தாயா இல்லையா என்று கேட்பாராம். Are you humble before God or not? நிறைய பேருக்கு அந்த தாழ்மையே வர்றதில்லை. And no humbleness, sir. வேதம் சொல்லுகிறது, Bible says, மீகாவின் புத்தகம் 6:8 வாசித்து பாருங்கள். Micha 6 verses 8. மனுஷனே, Oh men, நன்மை இன்னதென்று நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கரங்களை வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். the word of God, பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அவர் கேட்பார். the Lord will ask you. என் ஜெபத்தை கேட்பார். Hear my prayer. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, என் விண்ணப்பத்தை கேட்பார். Hear my supplications. நான் யாக்கோபை போல ஜெபம் பண்ணுவேன், I'll pray like Jacob. இஸ்ரவேலை போல கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். I'll exalt the Lord like கரங்களை Israel. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, ஜெபமே Prayer ஜெயம். brings victory. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எத்தனையோ 1000 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். But the Lord heard your prayer from his holy mountain. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Amen.
என்ன விசுவாச கைத்தட்டு. Let's all clap. ஹalleluya. Praise God. இதுதான் தேவன். This is our God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு மகனே மகளே, son and daughter, அவருடைய தாழ்மையாய் நடக்கிறாயா இல்லையா என்று கேட்பாராம். He will ask you whether you're watching in. உன்னை கேட்கிற தேவன் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு ஒரு பொருத்தனை பண்ணிருந்தாள், If you made any vow with God, இதை செய்வேன் என்று தேவனுக்கு முன்பு பொருத்தனை பண்ணிருந்தாள், if you made any vow, அதை செய்துவிடு. do it. நிச்சயம் கர்த்தர் உன் கையில் கேட்பார். Surely the Lord will ask you questions. உன்கிட்ட கேட்பார். Ask you. அவர் கேட்கும் பொழுது அது உனக்கு பாவமாய் மாறுமா? Maybe it becomes sin in your life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வாரம் செஞ்சிக்கலாம் நினைக்க கூடாது. Oh, we will do அது next week. பாவம். That is sin. அது பாவமாய் மாறும் என்று மோசே சொன்னான். Moses, it becomes sin in your நீங்கள் life. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்திருந்தால் If you made any vow, அந்த பொருத்தனை சரியாக செய்து விடுங்கள். aptly do it. அதை செய்யாமல் போகும்பொழுது If you not, நிச்சயம் கர்த்தர் உன் கையில் கேட்பாராம். the Lord will ask you questions. நிச்சயமாய் கேட்பாராம். Surely he'll ask you அது questions. உனக்கு பாவமாய் மாறுமா? It will become sin in நான் your life. சொல்லவில்லை. I'm not saying. உபாகம் 23:21 சொல்லுகின்றன. 23 verses. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, அதைத்தான் தாவீது அரசன் இப்படி சொன்னான். So King David said, என்ன சொன்னான்? What does he say? எளியவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். கரங்களை தட்டி, the Lord heard the prayers of the simple. ஐயோ நான் ஏழை, Oh, I am poor. நான் மிகவும் I கஷ்டப்படுகிறேன். am needy. என் தேவாதி தேவன் என்னை கேட்பாரா? How the Lord hear my என் prayer? ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா? Giving answer to my நான் prayer. ஏழை மகளா இருக்கிறேனே, I am a needy daughter. கவலைப்படாதீர்கள். Do not be இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், In the name of the Lord. எளியவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவன். He is a God who hears the prayers of the needy. கரங்களை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எந்த எளிய மனிதன் கூப்பிடுகிறானோ, Which needy may cry. உலகத்துல தாவீது அரசன் சொன்னாயா, King David said. என்ன சொன்னான் தெரியுமா? You know what does he said? தாவீதை போல ஐஸ்வர்யமுள்ள அரசன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Bible says there is no king like அவன் David. சொல்றான், He said, இந்த ஏழை கூப்பிட்டான் என்கிறான். This poor man cry unto கையை God. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எளியவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறாராம். The Lord concerned the prayer of the needy. கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று He never எழுதியிருக்கிறது. rejected his people, those who bounded. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. கட்டுண்டவரை அவர்களை புறக்கணிப்பதே Never இல்லை. reject the bound servant. ஐயோ நீ கட்டப்பட்டிருக்கிறாய், I am bounded. நீ எளியவள் You are needy. என்று ஆண்டவர் கேட்காமல் இல்லவே இல்லை. The Lord will mind about அவர் you. கேட்கிற தேவன். He's a God to hear. அவர் கேட்கும் தேவாதி தேவன். He's a God to hear. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. எளியவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். Hear the prayers of the நான் needy. சொல்லவில்லை. I'm not saying. சங்கீதம் 69:33 சொல்லுகின்றன. 69:33. தாவீது சொன்னான், எளியவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். The Lord heard the needy. என் அருமையான மகனே மகளே, Beloved, பக்தி உள்ளவன் கூப்பிடுவான், அவர் கேட்பாரா? godly will cry and I will give answer to பலத்த him. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise be to பார்க்கலாம். God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அதைத்தான் தாவீது சொன்னான். That's what King David said. அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் செய்து முறையிடுவேன். The 3 times per day I cry unto God. What time my son? Kale, Madiyam, Male. அந்தி சந்தி மத்தியானம் ராத்திரி. You know, every season of the day. அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் செய்து முறையிடுவேன். I used to meditate and pray unto God. கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார் The என்றார். Lord heard my sound. கரகோஷங்களை எழுப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. ஹalleluya. Hallelujah. இஸ்ரவேலின் King of இஸ்ரேல். Israel. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அவன் சொல்லுகிறான், He said, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் செய்து முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்கிறார் என்கிறான். Morning, midday, evening and the night. என் சத்தத்தை அவர் கேட்பார். The Lord respond. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இன்றைக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள். Make a decision. காலை ஜெபமா, Morning prayer. முறையிடு, கேட்பார். Pray, he will hear it. யோசித்து பாருங்கள். Just saying. சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம். Psalm 55. எழுந்து நிற்போமா? Let us all அந்த stand. வசனத்தை எடுத்துக்கொண்டு முடிக்க போகிறேன். அதிலே 17வது வசனத்துக்கு 3 முத்தமிடுங்கள். Verses 17. அந்தி சந்தி Evening, morning. மத்தியான வேளையிலும் மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி நான் முறையிடுவேன். தியானம் பண்ணி முறையிடுவேன். Listen to me. கவனிங்கள். அந்தி Evening, சந்தி morning, மத்தியான வேளையில் midday. நான் தியானம் பண்ணி I முறையிடுவேன். will meditate and pray அப்படின்னா unto அர்த்தம் God. என்ன? Meaning, இந்த வேதத்தில் இருக்கிற வாசகத்தினுடைய வாக்குகளை நான் தியானித்து விட்டு இந்த வேதம் இப்படி சொல்லுகிறதே ஆண்டவர்னு அவர்கிட்ட I முறையிடுவான். used to meditate the scripture and I share unto God. நான் முறையிடுவேன். I will cry unto God. அவர் என் சத்தத்தை கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He shall hear my அப்படியே voice. பைபிளை கீழே வச்சு 2 கையை Let us all உயர்த்துங்க. lift up. அவர் உன் சத்தத்தை He shall
அவர் உன் சத்தத்தை கேட்பார். கேட்பார் சொல்றேன். Your 3 voice. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். Amen. கைகளை தட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கையை உயர்த்திக்கோங்க. Let us all lift up your hands. நீ அந்தி சந்தி மத்தியான வேளையிலே முறையிடும் போது ஒரு சத்தத்தை கேட்பாரா? When you cry evening, morning and noon, அவர் எப்படி கேட்பேன் என்று சொல்லுகிறார். You know how he. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் Malachi chapter 3. 16வது வசனத்தை மகளை வாசி, காதுல கேட்டு உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள். கர்த்தருக்கு அப்படி பயந்தவர்கள். நிறுத்துங்க. பக்கத்துல கை கொடு சொல்லு, நீ கர்த்தருக்கு பயப்படுறியா? Are you feared before God? வாசியுங்கள். அப்பொழுது சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார். கர்த்தர் கவனித்து கேட்பார். Say hallelujah. Praise God. ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி, Hallelujah. பலத்த 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 ஒரு ஆரவார சத்தம். அப்பா பிதாவே, என் தேவன் ஆண்டவரே, நான் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, பக்தி உள்ளவனே, என் தேவனாய் கர்த்தரை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, பக்தி உள்ளவன் ஆண்டவரே, கூப்பிடுகிற ஆண்டவரே, கூப்பிடுதல் ஜெபத்தை நீ கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. Yes, அப்பா my பிதாவே, இந்நாள் முதல் கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அப்பா நோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. Yes. இந்த நிமிஷம் முதல் கொண்டு ஆண்டவரே எங்களை சிறுமியை ஆண்டவராய் கர்த்தர் நோக்கி பார்த்து சிறுமியானவன் ஆண்டவரே கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அப்பா பிதாவே, இன்றைக்கு நீதிமானோட ஜெபத்தை ஆண்டவரே கேட்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலக காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அநேக பேசி ஆண்டவரே எங்கள் கிருபைகளை போக்கெடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வாக்கின்படியே ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அதை பரிசுத்த ஆவியானவர் கேட்பார் என்று சொன்னீர் ஆண்டவரே. இனி ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் பேசாதபடிக்கு கர்த்தருடைய காரியத்தை ஆண்டவரே அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆண்டவரே முறையிட்டு தியானித்து ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எல்லா காரியங்களும் கேட்பீர் என்று ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பாக என்னெல்லாம் காரியங்கள் ஆண்டவரே தடைப்பட்டு கேட்கப்படாத இருக்கிறதோ சுவாமி ஆண்டவரே, இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தரை கொடுத்த வாக்கின்படியே ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னது போல் ஆண்டவரே கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் ஆண்டவரே. கர்த்தரின் துயரத்தையும் துன்பத்தையும் வேதனையும் போராட்டத்தையும் எல்லாவற்றையும் கவனித்து கேட்டதுக்காக கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, போகும்போது மன மகிழ்ச்சியா நாங்கள் செல்ல உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுடைய எல்லா காரியத்தையும் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெயம் மாத்திரம் நடக்கும் அப்பா, அற்புதம் மாத்திரம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லு. Say 3 hallelujah to God. வேதம் சொல்லுகிறது, The Bible reports கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவரோடு பேசுவார்கள். godly children will speak each other. நான் அவருக்கு பயந்தபடினால் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். Because I preach, ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கவனித்து கேட்பார். the Lord will pay attention அவர் about you. கேட்பார் சொல்லுகிறவர்கள் கரங்களை If you believe, lift உயர்த்துவீர்களா? up your hands. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Our loving heavenly Father, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் you said என்று whatever he said நான் உமது happened. அடியான், I am thy servant. நான் உம்முடைய I am ஊழியக்காரன். your servant. நீர் எனக்கு சொன்னதை சொல்லியிருக்கிறேன். I shared the நீர் words. எனக்கு சொன்னீர், You said, நான் கேட்பேன். I will hear. உம்முடைய மக்களுக்கு சொல், Say unto your people, நான் கேட்பேன். I shall hear. நான் கேட்பேன் என்று I shall சொன்னீரே. hear. தேவனே, Lord, நாங்கள் பேசுவதை எல்லாம் கேட்டிருக்கிறீர். you are hearing our நாங்கள் conversation. நடப்பதை எல்லாம் பார்த்திருக்கிறீர். You are watching இந்த everything. நாள் முதற்கொண்டு Today on என் this, மக்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டு give answer to இந்த my செய்தி children's பார்க்கிற prayer. ஒவ்வொரு மகனை மகளையும் Every son of this prayer. கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதியும். Bless everyone. ஆசீர்வதியும். Bless them. நல்ல பிதாவே, Good Father. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காருவோம்.